இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தர்றீங்க? நான் 12ஆம் வகுப்பு +2 தேர்வில் 1200க்கு 1199 180 இப்படி வாங்கி வர்றேன். ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு. ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க. அதில் நான் தோற்றுறேங்கிறீங்க. ஒரு 850 மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில் தேர்ச்சி வர்ற பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்ததை ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா, போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கே நான் வைக்கிறேன். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? இந்த நாடு நடத்துதா? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் நடத்துது. இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்பியிருக்கேன். உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க. அவன் யாரு? இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை, இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வதற்கு அவன் எனக்கு நேர்த்திக்கடனா? இது எங்க இல்ல எங்க குலதெய்வம் கோயில்ல வந்து எந்த கோயில்ல வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேர்வு இருக்குது? ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது. நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்யறது தேர்தல் எப்படி சரியா நடத்துவ? Presta Premium Women's Wear. Let your body love it.